வணக்கம் நண்பர்களே, நமது பூம்பிலவாசிகள் சேனலில் தினம் தினம் 40 திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள். குறள் 681. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு. விளக்க உரை. அன்புடையவனாதல், தகுதியான குடிப்பிறப்பு உடையவனாதல், அரசர் விரும்பும் சிறந்த பண்பு உடையவனாதல் ஆகிய இவை தூது உரைப்பவனுடைய தகுதிகள். குறள் 682. அன்பறி வாராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார் கின்றி யமையாத 3. விளக்க உரை. அன்பு, அறிவு, ஆராய்ந்து சொல்கின்ற சொல்வன்மை ஆகிய இவை மூன்றும் தூது உரைப்பவர்க்கு இன்றியமையாத 3 பண்புகளாகும். குறள் 683. நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேலாருள் வென்றி வினையுரைப்பான் பண்பு. விளக்க உரை. அரசனிடம் சென்று தன் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான செயலை பற்றி தூது உரைப்பவன் திறம் நூலறிந்தவருள் நூல் வல்லவனாக விளங்குதல் ஆகும். குறள் 684. அறிவுறு வாராய்ந்த கல்வியும் மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. விளக்க உரை. இயற்கை அறிவு, விரும்பத்தக்க தோற்றம், ஆராய்ச்சி உடைய கல்வி ஆகிய இம்மூன்றின் பொருத்தம் உடையவன் தூது உரைக்கும் தொழிலுக்குச் செல்லலாம். குறள் 685. தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது. விளக்க உரை. பலவற்றை தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன். குறள் 686. கற்றுக்கண் அஞ்சான் செலச்சொல்லி காலத்தால் தக்க தறிவதான் தூது. விளக்க உரை. கற்பன கற்று பிறருடைய பகையான பார்வைக்கு அஞ்சாமல் கேட்பவர் உள்ளத்தில் பதியுமாறு சொல்லி காலத்திற்கு பொருத்தமானதை அறிகின்றவனே தூதன். குறள் 687. கடனறிந்து காலங் கருதி இடனறின் தெண்ணி உரைப்பான் தலை. விளக்க உரை. தன் கடமை இன்னதென்று தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தை எதிர்நோக்கி தக்க இடத்தையும் ஆராய்ந்து சொல்கின்றவனே தூதன். குறள் 688. தூய்மை துணைமை துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வழியுரைப்பான் பண்பு. விளக்க உரை. தூய ஒழுக்கம் உடையவனாதல், துணை உடையவனாதல், துணிவு உடையவனாதல் இந்த மூன்றும் வாய்த்திருத்தலே தூது உரைப்பவனுடைய தகுதியாகும். குறள் 689. விடுமாற்றம் வேந்தர் குறைப்பான் வடுமாற்றம் வாய்சோரா வன்கண் அவன். விளக்க உரை. குற்றமான சொற்களை வாய் சோர்ந்தும் சொல்லாத உறுதி உடையவனே அரசன் சொல்லியனுப்பிய சொற்களை மற்ற வேந்தர்க்கு உரைக்கும் தகுதியுடையவன். குறள் 690. இறுதி பயப்பினும் எஞ்சா திரைவட் குருதி பயப்பதாம் தூது. விளக்க உரை. தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதற்காக அஞ்சி விட்டுவிடாமல் தன் அரசனுக்கு நன்மை உண்டாகுமாறு செய்கின்றவனே தூதன். குறள் 691. அகலா தணுகாது தீக்காய்வார் போல்க இகல்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். விளக்க உரை. அரசரை சார்ந்து வாழ்கின்றவர் அவரை மிக நீங்காமலும் மிக அணுகாமலும் நெருப்பில் குளிர் காய்கின்றவர் போல இருக்க வேண்டும். குறள் 692. மன்னர் விழைப விழையாமை மன்னரான் மன்னிய ஆக்கன் தரும். விளக்க உரை. அரசர் விரும்புகின்றவர்களை தாம் விரும்பாமலிருத்தல் அரசரை சார்ந்திருப்பவர்க்கு அரசரால் நிலையான ஆக்கத்தை பெற்று தரும். குறள் 693. போற்றின் அரியவை போற்றல் கடுத்தபின் தேற்றுதல் யார்க்கும் அரிது. விளக்க உரை. அரசரை சார்ந்தவர் தம்மை காத்து கொள்ள விரும்பினால் அரிய தவறுகள் நேராமல் காத்து கொள்ள வேண்டும். ஐயுற்றபின் அரசரை தெளிவித்தல் எவர்க்கும் முடியாது. குறள் 694. செவிச்சொல்லுஞ் சேர்ந்த நகையும் அவித்தொழுகல் ஆன்ற பெரியார் அகத்து. விளக்க உரை. வல்லமை அமைந்த பெரியாரிடத்தில் மற்றொருவன் செவியை நெருங்கிச் சொல்லுதல் உடன் சேர்ந்து நகைத்தலும் செய்யாமல் ஒழுக வேண்டும். குறள் 695. எப்பொருளும் ஓரார் தொடரார்மற்றப்பொருளை விட்டக்காட் கேட்க மறை. விளக்க உரை. அரசர் மறைபொருள் பேசும் போது எப்பொருளையும் உற்று கேட்காமல் தொடர்ந்து வினவாமல் அப்பொருளை அவரே விட்டுச் சொன்னபோது கேட்டறிய வேண்டும். குறள் 696. குறிப்பறிந்து காலங் கருதி வெறுப்பில வேண்டுப வேட்பச் சொலல். விளக்க உரை. அரசருடைய குறிப்பை அறிந்து தக்க காலத்தை எதிர்நோக்கி வெறுப்பில்லாதவட்டையும் விருப்பமானவட்டையும் அவர் விரும்புமாறு சொல்ல வேண்டும். குறள் 697. வேட்பன சொல்லி வினையில எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லா விடல். விளக்க உரை. அரசர் விரும்புகின்றவட்டை மட்டும் சொல்லி பயனில்லாதவட்டை அவரே கேட்ட போதிலும் சொல்லாமல் விட வேண்டும். குறள் 698. இளையர் இனமுறையர் என்றிகழார் நின்ற ஒளியோட் தொழுகப்படும்.
விளக்க உரை. அரசரை, எமக்கு இளையவர், எமக்கு இன்ன முறை உடையவர் என்று இகழாமல் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு அமைந்த புகழுடன் பொருந்த நடக்க வேண்டும். குறள் 699. கொளப்பட்டேம் என்றெண்ணிக் கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர். விளக்க உரை. அசைவற்ற தெளிந்த அறிவினை உடையவர் யாம் அரசரால் விரும்பப்பட்டோம் என்று எண்ணி அவர் விரும்பாதவற்றைச் செய்யமாட்டார். குறள் 700. பழையம் எனக் கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும். விளக்க உரை. யாம் அரசர்க்கு பழைமையானவராய் உள்ளோம் எனக் கருதி தகுதி அல்லாதவற்றைச் செய்யும் உரிமை கேட்டைத் தரும். குறள் 701. முற்றுப்புள்ளி. கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறாநீர் வைய கனி. விளக்க உரை. ஒருவர் சொல்லாமலே அவருடைய முகத்தை நோக்கி அவர் கருதிய குறிப்பை அறிகின்றவன் எப்போதும் உலகத்திற்கு ஓர் அணிகலன் ஆவான். குறள் 702. ஐயப்படா தகத்த துணர்வானை தெய்வத்தோர் தொப்பக் கொளல். விளக்க உரை. ஐயப்படாமல் மனத்தில் உள்ளதை உணரவல்லவனை அவன் மனிதனே ஆனாலும் தெய்வத்தோடு ஒப்பாக கொள்ள வேண்டும். குறள் 703. குறிப்பிற் வாரை உறுப்பினுள் யாது கொடுத்துங் கொளல். விளக்க உரை. முகம் கண் இவற்றின் குறிப்புகளால் உள்ள குறிப்பை உணர வல்லவரை நாட்டின் உறுப்புகளுள் எதை கொடுத்தாவது துணையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். குறள் 704. குறித்தது கூறாமை கொள்வாரோ டேனை உறுப்போர் அனையரால் வேறு. விளக்க உரை. ஒருவன் மனதில் கருதியதை அவன் கூறாமலே அறிந்து கொள்ள வல்லவரோடு மற்றவர் உறுப்பால் ஒத்தவராக இருந்தாலும் அறிவால் வேறுபட்டவர் ஆவார். குறள் 705. குறிப்பிற் வாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண். விளக்க உரை. முகம் கண் இவற்றின் குறிப்புகளால் உள்ள குறிப்பை உணராவிட்டால் ஒருவனுடைய உறுப்புகளுள் கண்கள் என்ன பயன்படும். குறள் 706. அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். விளக்க உரை. தன்னை அடுத்த பொருளை தன்னிடம் காட்டும் பளிங்கு போல் ஒருவனுடைய நெஞ்சில் மிகுந்துள்ளதை அவனுடைய முகம் காட்டும். குறள் 707. முகத்தின் முதுகுறைந்த துண்டோ உவப்பினும் காயினும் தான்முன் துறும். விளக்க உரை. ஒருவன் விருப்பம் கொண்டாலும் வெறுப்பு கொண்டாலும் அவனுடைய முகம் முற்பட்டு அதை தெரிவிக்கும். அம்முகத்தை விட அறிவு மிக்கது உண்டோ. குறள் 708. முகநோக்கி நிற்க அமையும் அகநோக்கி உற்ற துணர்வார் பெறின். விளக்க உரை. உள்ள குறிப்பை நோக்கி உட்டதை உணரவல்லவரை பெற்றால் அவரிடம் எதையும் கூறாமல் அவருடைய முகத்தை நோக்கி நின்றால் போதும். குறள் 709. பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். விளக்க உரை. கண்பார்வையின் வேறுபாடுகளை உணரவல்லவரை பெற்றால் ஒருவனுடைய மனதில் உள்ள கையையும் நட்பையும் அவனுடைய கண்களே சொல்லிவிடும். குறள் 710. நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்காட் கண்ணல்ல தில்லை பிற. விளக்க உரை. யாம் நுட்பமான அறிவுடையேம் என்று பிறர் கருத்தை அறிபவரின் அளக்குங்கோல் ஆராய்ந்து பார்த்தால் அவனுடைய கண்களே அல்லாமல் வேறு இல்லை. குறள் 711. அவையரின் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர். விளக்க உரை. சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவைக்களத்தின் தன்மை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும். குறள் 712. இடைத்தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் நடைத்தெரிந்த நன்மை எவர். விளக்க உரை. சொற்களின் தன்மையை ஆராய்ந்த நன்மை உடையவர் அவையின் செவ்வியை ஆராய்ந்து நன்றாக உணர்ந்து சொல்ல வேண்டும். குறள் 713. அவையறியார் சொல்லல்மேற் கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதூவும் இல். விளக்க உரை. அவையின் தன்மை அறியாமல் சொல்லுதலை மேற்கொள்கின்றவர் சொற்களின் வகை அறியாதவரே அவர் சொல்லவல்லதும் இல்லை. குறள் 714. ஒளியார்முன் ஒள்ளிய ராதல் வெளியார்முன் வான்சுதை வண்ணங் கொளல். விளக்க உரை. அறிவிற் சிறந்தவரின் முன் தானும் அறிவிற் சிறந்தவராக நடந்து கொள்ள வேண்டும். அறிவில்லாதவர் முன் தாமும் வெண்கண்ணம் போல் அறிவில்லாதவராய் இருக்க வேண்டும். குறள் 715. நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவாச் செறிவு. விளக்க உரை. அறிவு மிகுந்தவரிடையே முந்திச் சென்று பேசாத அடக்கம் ஒருவனுக்கு நன்மை என்று சொல்லப்பட்டவை எல்லாவற்றிலும் நல்லது. குறள் 716. ஆற்றின் நிலைதளர்ந் தற்றே வியன்புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு. விளக்க உரை. விரிவான அறிவுத்துறைகளை அறிந்து உணர்கின்றவரின் முன்னே குற்றப்படுதல் ஒழுக்க நெறியிலிருந்து நிலை தளர்ந்து கெடுவதை போன்றதாகும். குறள் 717. கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடரச் சொற்றறிதல் முன்னர் இழுக்கு. விளக்க உரை. குற்றமறச் சொற்களை ஆராயவதில் வல்ல அறிஞர்களிடத்தில் பல நூல்களை கற்றறிந்தவரின் கல்வியானது நன்றாக விளங்கித் தோன்றும். குறள் 718.
உணர்வ துடையார்முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர்ச்சொரின் தர்று. விளக்க உரை தாமே உணர்கின்ற தன்மை உடையவரின் முன் கற்றவர் பேசுதல் தானே வளரும் பயிருள்ள பாத்தியில் நீரைச் சொரிந்தாற் போன்றது. குறள் 719. புல்லவையுள் பொஸ்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவார். விளக்க உரை நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளை மனதில் பதியுமாறு சொல்லவல்லவர் அறிவில்லாதவரின் கூட்டத்தில் மறந்தும் பேசக்கூடாது. குறள் 720. அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தங்கணத்தர் அல்லார்முன் கோட்டி கொளல். விளக்க உரை தன் இனத்தார் அல்லாதவரின் கூட்டத்தில் முன் ஒரு பொருளை பற்றி பேசுதல் தூய்மையில்லாத முற்றத்தில் சிந்திய அமிழ்த்தம் போன்றது. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.